கீழ்ப்படியாமை, விசுவாசம் அவிசுவாசம், இன்னைக்கு அதுதான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் சிலர் அதுக்குள்ள போனாங்க, அநேகர் கீழ்ப்படியாதவர்களை போன ஆவிகள். இனி கர்த்தர் வரும்போது அதான், ஒரு சபைக்கு 8 பேர் போவாங்களா? ஒரு குடும்பத்துல 8 பேர் போவாங்களா? எதிர்பார்க்க முடியுமா? அந்த கீழ்ப்படிதல் இருக்குதா? நோவாவும் அவன் குடும்பத்திற்கு இருந்த கீழ்ப்படிதல், மிருகங்களுக்கு, காட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், நாட்டு மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், சுத்தமான மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், சுத்தம் இல்லாத மிருகத்துக்கு இருந்த கீழ்ப்படிதல், இவைகளுக்கெல்லாம் இருந்த கீழ்ப்படிதல் இன்னைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்ற நமக்கு இல்ல. அவைகளெல்லாம் கீழ்ப்படிந்து பேழைக்கு உட்பட்டன இருக்கு. எங்கேயோ இருக்கிற மிருகம்லாம் ஜோடு ஜோடா புறப்பட்டு வந்து பேழைக்கு உட்பட்டன. எந்த மிருகம்? நன்மை இல்லாத மிருகம், சுத்தம் இல்லாத மிருகம். அந்த மிருகம் கூட ஆண்டவர் பேச்சை கேட்டு உள்ள வந்துருச்சா? ஆனா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க, ஞானசானம் எடுத்தேன்னு சொல்றவங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்றவங்க, ஊழியம் செய்யறேன்னு சொல்றவங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு கஷ்டம். சாதகமா இருந்தா கீழ்ப்படியறது, சாதகம் இல்லாட்டி யோசிக்கிறது, அதுக்கு நமக்கு ஏத்த மாதிரி வசனத்தை வச்சுக்கிறது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்க இஷ்டப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போலாம் அப்படின்னா முடியாது. பைபிள் அப்படி சொல்லல, ஒரு இடத்துல கூட சொல்லல. தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அது கொஞ்சம் இடுக்கம்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். உங்களுடைய ஆசை பரலோகத்துக்கு இருக்கணும்னு சொன்னா பூமி மேல இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஏன்? 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய முடியாது. நீங்க தேவனுக்கு வேலை செய்யுங்க, இதுக்கு தேவையானதை தேவன் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு பரலோகத்தையே ரெடி பண்ணி கொடுத்த ஆண்டவருக்கு, பரலோகத்துல ஒரு நகரம் கட்டுற ஆண்டவருக்கு, பரலோகத்துல வாசஸ்தலம் கட்டுகிற ஆண்டவருக்கு பூமியில உங்களுக்கு என்ன கொடுக்கணும் தெரியாதா? யோசிச்சு பாருங்க. நீங்க பார்க்காத, போக முடியாத, உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு இடத்துல உங்களுக்குன்னு பார்த்து பார்த்து ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார் ஆண்டவர். வாசஸ்தலம் செய்யறார். அப்படி செய்யற தேவன் நீங்க கொஞ்ச காலம் இருக்க போற இந்த பூமியில எதுவும் செய்ய மாட்டாரா? தேவையானதை கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரை எனக்கு அதை கொடுங்க. ஏன் அவருக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். உங்களை நாங்க என்ன சொல்றோம்? கீழ்ப்படிங்கன்றார் ஆண்டவர். இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, இந்த காரியங்களை விட்டு விலகுங்க. அதே மாதிரி தான் தேவன் சொல்லும் போது நீங்கள் பேழைக்குள்ள வந்துட்டால் நல்லது, அந்த சிலராகிய 8 பேருக்குள்ள நீங்க இருந்துட்டா நல்லது.